ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 9. நாம் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு அதுக்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு தடை பண்ணுகிறது. அப்படி கெடுக்கிற அந்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்துல வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அல்லேலூயா. யார் இவரு? நோவா. இந்த நோவா யார் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த நோவாவை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த நோவா இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனுஷன் சொன்னா, இந்த கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பான காரியம் இந்த வார்த்தைகள். இந்த எச்சரிப்பின் செய்தியை தான் உங்களுக்கு இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இங்க வாசிக்கிறோம், அவன் இப்ப அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நோவா என்று சொன்னால் தேற்றுகிறவன் என்று அர்த்தம். ஆகவே தேற்றுகிறவன், ஆற்றுகிறவர் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே நோவா பாருங்க, எங்கும் பாவமோ அப்ப அப்ப ஒழுங்கின்மையும் கொடுமையும் இருந்த சூழ்நிலையில நீதியாக நடந்த ஒரே ஒரு மனிதன் இந்த நோவா. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்துக்கும் கீழ்ப்படுதலுக்கும் ஆகவே எடுத்துக்காட்டாக, தேவனுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் இந்த நோவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனது காலத்துல தேவனை பின்பற்றிய ஒரே நபர் இவன் ஒருத்தன் தான். அதனால உலகத்துல முழுவதும், நம்முடைய ஒரு கிராமத்துல இல்ல, ஒரு மாநிலத்துல இல்ல, ஒரு தேசத்துல இல்ல, முழு உலகத்துக்கும் அப்ப விசுவாசத்துக்கும் கீழ்ப்படுதலுக்கும், தேவனுடைய கீழ்ப்படுதலுக்கும் ஆகவே எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் இந்த நோவா. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய காலத்துல தேவனை பின்பற்றிய ஒரே நபர் இவர் தான். ஆகவே தேவனுடைய நெருக்கமான உறவு வைத்திருந்தவன் இந்த நோவா தான். அப்படி வாழ்ந்த தேவன் சொல்வது யாவும் நடக்கும் என்று என்ன பண்ணார்? நம்பினார். அன்னைக்கு மழையே பார்க்கல. ஆகவே பனி கூட என்ன பண்ணல, பெய்யல. ஆனா அப்படிப்பட்டதான காலகட்டத்துல பாருங்க, மழையே இல்லாத காலத்துல ஒரு பெருமழை வரப்போகுது, ஜலப்பிராணம் வரப்போகுது, வாரி கொண்டு போக போகுது, ஜனங்கள் எல்லாம் அழிக்க போகுதுன்னு சொல்லும் போது இந்த நோவா தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி நம்பினாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்க கடல் இல்லாத அந்த நிலப்பகுதியில வெள்ளம் வரும் அப்படின்றத தேவன் கூறியதை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையின்படி வேலையை அவன் கட்டுறதுக்கு ஆண்டவர் சொன்னாரு. அந்த வேலையை கட்டினவன் இந்த மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த நோவா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களினுடைய தவறுகளையும் தேவன் மறைக்காம வெளிப்படுத்துகிறத இந்த நோவா ஒரு முன்னுதாரணமா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, நீதிமானா வாழ்ந்த ஒரு நோவா. ஆதியாகமத்தின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நோவாவின் வம்ச வரலாறு பாருங்க. நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள, அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துக்குள்ள இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்தானா, நீதிமானோ உத்தமனுமாய் இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் உத்தமனா வாழ்ந்திருந்தான். அப்ப நீதிமானா வாழ்ந்தான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது என்றால் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் பாருங்க. நோவா உத்தமனும் என்பதில்ல. அப்ப உத்தமனா இருந்ததுனால பாவமே இல்லாதவன் வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்தான்? அவன் அவன் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான்,
அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து கொண்டு தன் கூடாரத்துல வஸ்திரம் விலகி படுத்து கொண்டிருந்தான். ஆமென். அதனால தேவனை நேசித்து அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன். ஆனா அவரை முற்றிலும் விசுவாசித்து வாழ்ந்தவன் இந்த நோவா. ஆனா தனது காலத்தில் உள்ள மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன் மட்டுமன்று நீதியை பிரசங்கித்தவன் இந்த நோவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கத்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. அப்ப பாருங்க, இந்த உலகம் எப்படி இருந்துச்சா? அவபக்தி நிறைந்த உலகம். இன்றைக்கு அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். அவபக்தி நிறைந்த உலகத்தின் மேல அப்ப அவபக்தி நிறைந்த உலகத்தின் மேல என்ன பண்ணுச்சு? ஜலப்பிரளயத்தை ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனா இப்ப அக்கினியே வரப்போகுது. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் ஜலப்பிரளயமா வராது. நோவா கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டார். மறுபடியும் ஒரு பெரிய மழை வருதுன்னா கூட ஒரு வானவில்ல உனக்கு நான் அடையாளத்தை என்ன பண்ணுவேன்? வானத்துல வைக்கிற ஆண்டவர் அந்த வானவில்ல அடையாளமா சொல்லியிருக்காரு. 9ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சா தெரியும். அந்த வானவில் பாத்தீங்கன்னா அதை பார்த்து ஆண்டவர் மழை அதிகமா வராதபடிக்கு தடுத்து நிறுத்த வரான். நோவாவை நினைவு கூறுவாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவபக்தி நிறைந்த உலகத்துல இன்றைக்கு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவபக்தி நிறைந்த உலகத்துல ஜலப்பிரளயத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா? அனுமதிச்சார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீதியை பிரசங்கத்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி நிறைந்த உலகத்தில ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி போதும். அப்ப பாருங்க, ஜலப்பிரளயத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுமதிச்சார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த மிக சிறந்த 3 பரிசுத்தவான்கள் உண்டு. அந்த 3 பரிசுத்தவான்களில் ஒருவர் தான் இந்த நோவாவும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆமென். எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 14வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். 14 to 20. நடுவிலே இருந்தாலும் அவங்க என்ன பாருங்க, அந்த 3 அந்த மனிதர்களை குறித்து அங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தேசத்திலே துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் வெறுமையும் பாலுமாகும் போது அந்த 3 புருஷரும் அது நடுவிலே இருந்தாலும் தாங்கள் மாத்திரமே தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமார்த்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தின் மேலே பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவிப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவிலே இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமார்த்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று மறுபடியும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேலே இரத்தப்பழியாக என் உக்கிரகத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமார்த்தி ஆகிலும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 பேரை தவிர வேற ஒருத்தரையும் என்ன பண்ண மாட்டோம். தேசத்துல
ஆண்டவர் மறுசதையும் மிருக தீபங்களை எல்லாத்தையும் கொள்ள நோயெல்லாம் அனுப்புன்றாரு. அதை அழிச்சிடுவன்றாரு. ரத்தப்படி எல்லாம் வந்து உக்கிரகத்தெல்லாம் ஊற்றுவன் சொல்றாரு. தேசம் பாலா போகும்னு சொல்றாரு. அதனால பட்டயமே வந்து தேசத்தின் மேல பட்டயத்தை வரப்படி பட்டயமே தேசத்தை உருவிப்போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாராம். அப்படி நாசம் பண்ணுவன் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இங்க பாக்குறோம் அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த மிக சிறந்த 3 பரிசுத்தவான்களே நோவாவும் ஒருவர் என்று சொல்லி இங்க எச்சரிக்கை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்ப திராட்சை ரசம் வந்து என்ன செய்யுமா? பரியாசம் செய்யும். அப்ப பாருங்க, மதுபானம் வந்து சாராயம் குடிக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான்? அமளி பண்ணுவான். ஆனா திராட்சை ரசம் பரியாசம் செய்யும். அல்லேலூயா. அப்ப இங்க சாலமோன் எழுதும்போது சொல்றாரு, திராட்சை ரசம் என்ன செய்யும்? பரியாசம் செய்யும். இதுதான் இங்க வந்து என்ன பண்ணிருக்காரு? நோவா என்ன பண்ணிருக்காரு? அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறுத்து கொண்டு தன் கூடாரத்துல வஸ்திரம் விலகி படுத்துக் கொண்டிருக்கிறான். பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் தேவனுடைய நாமத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பட்ட பாடம் பண்ண மனுஷனை சும்மா விட்டு ஒரு ஆண்டவர் நீதிமானா அவன் தன் வாழத்துல வாழ்ந்தாலும் கூட ஆண்டு நியாயத்திற்கு நாட்கள் ஒண்ணு வருது. இன்னைக்கு நிச்சயமா நோவாவும் கணக்கு கொடுத்து ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறிக்கொள்ளாமல். ஆமென் சொல்லுங்க. அப்ப துன்மார்க்கம் செய்யற மாதிரி துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளக்கூடாது. வெறி கொள்ளாமல் ஆவியினால எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நிறைந்து காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆவியினால நிறைந்து ஆண்டரோடு கூட உறவு ஐக்கியங்கள் அதிகமா இருக்கும் போது தவறான வழிக்கு போறதுக்கு அது ஒரு நாள் வந்து என்ன பண்ண வழிகாட்டாது. ஆமென் சொல்லுங்க. எச்சரிப்பு உண்டாக்கினே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமென் சொல்லுங்க. இருதயத்துல கர்த்தரையே பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நோவா அவன் பாருங்க வந்துட்டு என்ன பண்றான்? திராட்சை ரசம் குடிச்சு என்ன பண்றான்? படுத்துக்கொண்டு வெறி அப்ப வந்துட்டு வஸ்திரம் விலைக்கு படுத்துக் கொண்டு இருக்கிறான். அதான் சொல்லப்படுது. அப்ப வந்து அதே 5ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அங்க 22, 23ல நீங்க வாசித்தீங்கன்னா, 22ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் நீங்க வாசித்தீங்கன்னா அப்படி படிக்கலாம். ஏனோக்கு மெத்துசோலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து. அல்லேலூயா. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாம போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, நோவா இருந்தவர் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அதே காலகட்டத்துல வாழ்ந்த இந்த ஏனோக்கு 365 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குதோ, 365 வருஷத்துல 65 வயதான போது அதுல இருந்து 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தாங்க, நடந்து கொண்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டாராம். ஆமென். காணப்படாம போனான். ஆமென். நாமும் தேவனோடு கூட நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கோம் சொன்னா அது நாளைக்கோ இன்னைக்கோ அது சேவலுக்கோ நேரத்திலயோ அதிகாலையிலோ நடு ஜாமத்திலோ சாயங்காலத்திலோ எப்ப வருவாருன்னே தெரியும். மனுஷகுமாரன் நினையாத நாளிகளே அவர் நேரத்துல ஆண்டவராகிய இயேசு வருவன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கிறதுக்கு அதிகமா நம்ம ஜெபத்துல வேதத்தை வாசிப்பதுல ஆண்டவரை தேடுவதில் இப்படிப்பட்டதான முகாந்திரத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டு அவரோடு கூட நட்புறவு வைத்து கொண்டிருந்தோம்னா, அப்படி வந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தோம்னா, ஆண்டவர் இந்த நிமிடத்துல வந்தாலும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல
நம்ம மறுரூபப்படுத்தி அவருடைய மகிமைக்கு கர்த்தர் கொண்டு போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது தேவனோடு நடந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்றாரு. இப்ப பெருவெள்ளத்துக்கு முன்பாக தேவனோடு சஞ்சரித்திருந்த இருவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஏனோக்கு, இரண்டாவது நோவா. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, தேவனோடு நடந்த ஒரு மனுஷன், அவன் உலகத்திலே பாருங்க, நம்ம ஊர்ல மாத்திரம் அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உலகத்திலே ஒரே ஒரு மனுஷன் தான் என்னவா இருந்தானா, உத்தமனா வாழ்ந்தான், உண்மையா வாழ்ந்தான், நீதிமானா வாழ்ந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். அவன்தான் அவனை ஆண்டவர் காப்பாற்றுறதுக்காக, அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் நோவாவின் நிமித்தமா அவன் குடும்பத்தை காப்பாற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சொன்னா, அப்ப பாருங்க, தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்றார். இந்த 9ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்றார். ஆனா இங்க என்ன நடக்குது? அப்படி கர்த்தர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஆனா முழு உலகமும் அழிக்கப்பட்டாலும் கூட அவனையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும் கர்த்தர் காப்பாற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, முழு உலகத்துக்கே நீதிமானம் உத்தமனமா வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 9:21 குடிச்சு வெறுத்து வஸ்திர விலகி படுத்து கொண்டிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாவத்தோடு கூட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பாவத்தோடு கூட பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய. அல்லேலூயா. அவங்க யாரா? எப்ப பார்த்தாலும் சிந்தையெல்லாம் என்ன பண்ணிச்சு, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எவ்வளோ அற்புத அடையாளங்களை செஞ்சு கொண்டு வந்தாலும் அவங்க இருதயம் எல்லாம் எகிப்து மேலே இருந்துச்சு. நாங்க எகிப்தில் இருக்கும்போது எப்படி தெரியுமா இருந்தோம், அங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் தெரியுமா, அங்க எப்படியெல்லாம் கறியெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா, எங்க சிந்தையெல்லாம் அங்கதான் இருந்துச்சு, மனமெல்லாம் அங்கதான் இருந்துச்சு. ஆமே, அதங்க சொல்றாரு, என் வாக்க கேளாம பார்வோனின் பலத்தின் மேல பலக்கும் எகிப்து நிலையில ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படிக்கு எல்லாம வேற ஆலோசனை பண்ணி என் ஆவியே இல்லாம மூடிக்கொள்ள பார்க்கிறவங்க என்றார். ஆமே, அதனால சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஏசாயாவுக்கு அடுத்தது எரேமியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், அக்காலத்திலே எருசலேமை என்ன பண்ணுவாங்களா, கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள், சகல ஜாதியாரும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள், அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள் என்று சொல்கிறார். ஆமே, பொல்லாத இச்சையின்படி என்ன பண்ண, ஆண்டவருடைய நாமத்தை அசதையாக அவர் என்ன பண்ண, அவர் அது நிமித்தமா என்ன பண்ணுவாங்களாம், தேடுற மக்கள் கூட என்ன பண்ணுவாங்களாம், பொல்லாத இருதயத்தினுடைய இச்சையின்படி நடப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. 7ஆம் அதிகாரம் 24 அதே எரேமியாவுல, அவர்களோ கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைப்படியும் கடினத்தின்படி நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கேளாமலோ தங்கள் செவியை சாயாமலும் போய் பொல்லாத இருதயத்தினுடைய, அது என்ன சொல்றாரு, என்ன இருதயம், தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைப்படி. ஆமென். இது நல்ல இருதயங்க, திருக்குள்ளதும் சாக்கேடு உள்ளது. இந்த இருதயம் பயங்கரமான மோசமானது, நல்லதையும் நினைக்க வைக்கும், கெட்டதையும் சிந்திக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்க. சொல்ற, தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி கடினத்தின் நிமித்தம்
நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அத கீழ சொல்றார், உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் ம் ம் அனுப்பிக் கொண்டிருந்தோம். அ அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை காட்டிலும் அவங்களை காட்டிலும் அதிகமான பொல்லாப்பு செஞ்சாங்க. ஆமென் சொல்லுங்க. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் ம் செவி கொடுக்க மாட்டாங்க. ம் இதுவும் நடக்கும்ன்ற. ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் சொல்றத நம்ம என்ன பண்ணோம்? சொல்லிதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை உத்தமமா பாருங்க, உடன்படிக்கையில வளர்ந்த, அப்ப உடன்படிக்கைய வார்த்தையை கேட்டு நடந்தவன், உத்தமமா பின்பற்றினவன், அதனால கடவுளிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றவன். ஆனா பாத்தீங்கன்னா கடைசியா என்ன நடந்துச்சு? வாசிக்கலாம். உபாகம புத்தகத்துல ஒரு வார்த்தையை வாசித்தீங்கன்னா, உபாகம புத்தகத்துல திவ்ய உபதேச கண்டமும் 29ஆம் அதிகாரம். உபாகமம் 29ஆம் அதிகாரம். திவ்ய உபதேச கண்டமும் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படிப்பட்டவன் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியினுடைய வார்த்தையை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக் கொண்டால் அவனை கர்த்தர் மன்னிப்பாரா? மன்னிக்கவே மாட்டாராம். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை, ஆணுறுதியினுடைய வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தமாய் வெறிக்க குடித்து மன இஷ்டத்தின்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாகும் என்று தான் உள்ளத்துல அவன் தேற்றி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். மன்னிக்கவே மாட்டாராம். கீழே சொல்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனுஷன் மேல் புகையும். என்ன பண்ணும்? கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் அந்த மனுஷன் மேல புகையும். இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம ஏதோ யோசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் அவர் சொல்லி வச்சுங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்து சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல தேற்றி கொண்டாலும் ஆண்டவர் மன்னிக்க சித்தமா இல்லையா? மன்னிக்க மாட்டேன்றாரு. அதனால கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் மனிதன் மேல புகைன்றாரு. அதனால இந்த எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தினுடைய சாபங்கள்லாம் வரும்ன்ற. என் பேரை அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போறவன். எச்சரிப்பா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு? இந்த இடத்துல நம்ம சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் தான், உத்தமன் தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதன் தான். ஆனா அப்படிப்பட்ட மனிதன் பாருங்க, வெறிக்க குடித்து வஸ்திர விலைக்கு படுத்துக் கொண்டிருக்கிறான். தேவனை பரியாசம் பண்ணி கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்குனாலும் மறைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி ஒருபோதும் அவரை மறைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவருக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒருவனும் கிடையாது. எல்லாம் எப்படி இருக்குது அவருக்கு முன்னாடி? எப்படி இருக்குது? எபிரேயர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க 4வது வசனத்துல, அங்க 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லுது, அவருடைய மறைவு பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுவனமாயும் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அவருக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஜீவன்ல இது. ஜீவன், அந்த உயிரை எப்படினாலும் நம்ம அப்படி அழிச்சுக்கலான்றதுக்கே இல்லை. ஆண்டவர் இன்னும் நம்ம ஜீவனை கூட்டி 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 கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இரவலா கொடுக்கப்பட்ட இந்த சரீரம், இந்த ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதை நம்ம கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த சரீரத்தை அகற்ற கொள்ளாது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே 20, 27 வாசிக்கிறோம், மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமே, கர்த்தர் கொடுத்த ஆவிங்க.
அவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதத்துல வாசிக்கும் போது லூக்கா புத்தகத்துல நீங்க 19ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க ஒரு மனிதனை குறித்து சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்துல எதையாகிலும் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா நான் திருப்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பார்க்கறதுக்கு வகை தேடின ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ? கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, அவரு ஹைட்டா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்த ஒரு மனுஷன். அவன் சொல்றான், எரிகோ என்ற பட்டணத்துல அவன் வந்துட்டு இப்ப ஒரு ஆயக்காரனுக்கு தலைவனாகவும் ஒரு பெரிய ஐஸ்வர்யன் பணக்காரனா வாழ்ந்தவன் இந்த சகேயு. ஆனா அந்த மனிதன் வந்துட்டு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சான். அல்லேலூயா. ஆசையோடு கூட வந்தபோது அவன் பாருங்க, அந்த ஜனக்கூடத்துல வந்து என்ன பண்ண முடியல, பார்க்கறதுக்கு அவன் வந்துட்டு என்ன பண்ண வகை தேர்னாலும் பார்க்க முடியல. ஆனா கொள்ளமாக்கிறவன் எப்பயுமே உள்ள நுழைஞ்சு கிழிஞ்சு முன்னாடி நின்றுலாம். ஆனா அவனுடைய பிரிஸ்டேஜ் அவனை தடுக்குது. ஆமே. ஒரு பெரிய பணக்காரன், ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துல இருக்கிறதுனால அவனுடைய பெருமை, அவனுடைய பதவி என்ன பண்ணுது, தடுக்குது. அதனால வந்து என்ன பண்றான், இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி முன்னாடி போய் மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிறான். யாரும் பார்க்காத இடத்துல போய் உக்காந்துக்கணும், அப்படியே மேலேருந்தே பார்த்தலாம் அப்படின்னு நினைச்சு போனான். ஆனா அவன் இருதத்தை அறிஞ்ச ஆண்டவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதத்தை பார்க்கிறான். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிற அப்படி. ஆகவே மனிதன் ஆண்டவர் தன்னுடைய இருதத்தை பார்க்கிற ஆண்டவர், அவன் பாருங்க இயேசுவை பார்க்கணும்னு அந்த ஆசை இருந்ததுனால அந்த மரத்துக்கட்டையே அவன் எந்த மரத்து மேல ஏறி உட்கார்றான் அதே மரத்துக்கிட்ட வந்து நின்று, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும்னு சொல்றேன். அல்லேலூயா. எல்லா மக்களும் சொல்றாங்க, இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு போய் தங்குறேன்னு சொல்றாரு. இந்த இயேசு ஒரு கூட்டம் அப்படி சொல்லுது, ஒரு கூட்டம் சொல்லுது இவன் வந்து பேர் எப்படி தெரியும், இன்னைக்கு தானே இயேசு நம்ம ஊருக்கு வந்துருக்காரு, இவன் பேர் எப்படி தெரியும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, தாயின் கருவில உருவாக்கும் முன்பாகவே கர்த்தர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்காரு. அவருக்கு மறைவான சிஸ்டு வர்த்தனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்ப வந்து பாருங்க, நம்மளுடைய நாவல என்ன சொல் பிரபாதத்துக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கலாம். சங்கீதம் 139:5 வாசிக்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்க ஆண்டவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அந்த ஜாதகம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அவருடைய உள்ளங்கையிலே நம்மளை கட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர் வந்து அப்ப சகவே இறங்கி வா, நான் வீட்டுல தங்கணும்னு உடனே அவன் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என் வீட்டுல தங்குறீங்களா? மக்கள் சொல்றாங்க, ஒரு கூட்டம் மக்கள் சொல்றாங்க இவன் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அநியாயமா வாங்கி வாங்கி அவன் சம்பாதிச்சு கட்டின அந்த வீடு, அவன் கட்டின அந்த மாளிகை எல்லாம் சம்பாதிச்சு கட்டினது. அந்த வீட்டுக்கு வந்துட்டு இயேசுனாரு என் வீட்டுக்கு வராரா அப்படின்னு உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. அல்லேலூயா. நான் அநியாயமா பாருங்க, மக்கள் வெறுக்கிற ஒரு பாவியா நான் இருக்கிறேன், இந்த பாவி வீட்டுக்கு இயேசு வரன்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்துல அந்த ஆதங்கத்துல அவன் சொல்றான், நான் வந்துட்டு ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்லவே இல்லை, உன் ஆஸ்தியை பாதி ஏழை கொடுத்துரு, நீ அப்ப வந்துட்டு என்ன சொல்றாரு, பாதியை வந்துட்டு என்ன பண்ண ஏழைக்கு கூடு. அவன் வந்து சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, ஏழைக்கு கொடுக்கிறேன், எதையா இது வாங்கினதுன்னா நாளத்துல திருப்பி செலுத்துறேன். இது ஏசுனார் சொல்லவே இல்லை. ஏசுனார் சொன்னாரா? சகே கிட்ட சொல்லவே இல்லை. ஏசுனார் வந்துட்டு நான் உன் வீட்டுல வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, தங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனே வந்துட்டு என்ன பண்றான், மக்கள் சொல்றாங்க பாவியான அந்த மனுஷன் வீட்டுல தங்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் உள்ள குத்தப்பட்ட இருதயத்தோடு கூட வந்து இவன் சொல்றான், நான் யார் இடத்தையாவது அநியாயமா வாங்கின நாளத்துல திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியை பாதி ஏழைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். இது ஏன்னா அநியாயமா சம்பாதிச்ச பணம், பாவமான வழியில வந்த பணம், அதனால இந்த வீடை இப்படி கட்டி வச்சுக்கிறேன், இந்த வீட்டுல அவர் வந்து தங்கறதுக்கு என்ன பண்ண சாத்தியம் அல்ல. ஆமென் சொல்லு. அவருக்கு மறைக்க முடியல, நான் இப்படியெல்லாம் வாங்கி சம்பாதிச்சதுதான் அப்படின்றத என்ன பண்றான், ஒத்துக்கொண்டு அவன் வந்து என்ன பண்றான், ஆண்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் வாக்கு பண்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் போது, வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஆண்டவர் பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்கு இதை குத்துரு, அதை குத்துரு, அதை பண்ணி, இதை பண்ணி, எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட கேட்டே இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம் அவருக்கு? நம்ம என்ன பண்றோம்? நம்ம கொடுக்காத அவர் குத்துருவாரா? அல்லேலூயா. நமக்கும் தருவார். ஆனா நாம் அவருக்கு சித்தமானதை செய்யணும். அவருக்கு விருப்பமானதை நம்ம செய்யும் போது அவருக்கு நம்ம கொடுத்தாதான் அவர் நமக்கு கொடுப்பார். லோக்கா 6:38 சொல்றார், நீங்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி அவர் கொடுப்பாரா? கொடுத்தாதான் அவர் கொடுப்பார். நம்ம கொடுக்காதே எனக்கு அதை குத்துற ஆண்டவரே இதை குத்துற எப்படி கொடுப்பாரு? கடவுள் கொடுக்கறதுக்கே நம்ம பிசிறுத்தனம். அப்படியே நிமிட்டி கொடுக்கணும். சில கொடுக்கறதுக்கே மனசே கிடையாது. எல்லாம் இரவலா எல்லாம் இலவசமாவே வந்துடணும் எல்லாமே. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்காத ஒரு மனுஷன் அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. லோக்கா 6:38 படிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுத்தாதான் அவர் கொடுப்பாரு. நீ பேங்க்ல பணம் போடாதோ, பேங்க்ல போயிட்டு நான் பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் பேங்க்ல பாஸ்புக் வச்சு நின்றுந்தாலும் சரி, ஏடிஎம் கார்டு போட்டு சொருக்கி பார்த்தாலும் பேப்பர் தான் தள்ளி நிற்கும். அதை போட்டிருந்தா தான் அங்க வரும் வெளியே. நீ போடாது இப்படி அங்கிருந்து வந்துடும், பேப்பர் தான் வரும். எம்டி பேப்பர். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறத கூட எல்லாத்தையும் நம்ம திருடி நம்மளே தின்னா வேதம் சொல்லுது மல்லியா 3:8 நீங்க வஞ்சிக்கிறீங்க. எதுல வஞ்சிக்கிறீங்க? தசம பாகத்திலே காணிக்கணும் தானே. நம்ம வஞ்சிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம திருடனே இருந்தோம்னா ஆண்டவரவே திருடுறாங்க. ஆண்டு கொடுக்கத்தவே திருடி என்னன்னா நம்ம திருடணும். அதான் சொல்றேன், வஞ்சகன்னு சொல்றாங்க. வஞ்சிக்கிறவன அப்படின்றாரு, திருடன்ன்றாரு. அல்லேலூயா. அதை சொல்ற, கொடுங்கள் அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார் அவரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றா அவர் அளப்பாருங்க. நீ என்ன அளவு அளக்குறே அந்த அளவு அவர் நன்றா அளப்பார். அவருக்கு தெரியும். நன்றாய் அளந்து உன் மடியிலே அவர் என்ன செய்வாரா? போடுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் வஞ்சகம்லாம் பண்ணவே மாட்டார். கூறுமா அவர் நம்ம நம்ம கொடுத்தத அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்கு வெட்ட போடுவார். அல்லேலூயா. அவர் அவரு நம்ம கரகா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கொடுத்தா பல மடங்கு அவர் கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கினோம்னா அது வாங்கிட்டு திருப்பி கொடுத்தோம்னா அது பாருங்க, இப்ப எல்லாம் வந்திருக்கோம் 10 ரூபாய் 20 ரூபாய். நம்ம விசுவாசியா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வட்டிக்காரங்களாக்க கொடுத்துருக்கிறாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் வட்டி, அநியாய வட்டி, அநியாய சம்பாத்தனை போகும். பைபிள் அதுக்கு நான் இப்ப டாபிக் நான் எடுத்துட்டு போகல. அதனால இப்ப அநியாய சம்பாத்தனை இப்ப நான் நல்லொழுக்கத்தை கிடைக்கும். அல்லேலூயா. வட்டி ஒரு லிமிட் தான். அதுக்கு அளவு கடந்த வட்டி. நம்ம விசுவாசிங்க நிறைய பேர் 20 ரூபாய் 30 ரூபாய் கூட வட்டியை கொடுக்குறாங்க. எல்லாம் வட்டிக்கார ஆயிட்டுக்கிறேங்க. இந்த வட்டி குட்டி போடுமா, எல்லாத்தையும் கொண்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். இல்லாத வியாதியை கொண்டு வந்துடும். ஒரு மனுஷருக்கு மதிக்கத்தக்க விதங்கள்ல என்ன பண்ண கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பைபிள் அதுக்கும் வசனங்கள் நிறைய ஆதாரங்கள் அப்புறம் டைம் இல்லை. அதனால நம்ம கொடுத்தாதான் ஆண்டவர் நமக்கு தருவார். அங்க பாருங்க, அவன் பாருங்க சகைவை ஆண்டு கொடுன்னு சொல்லவே கிடையாது. ஆனா அவனுக்குள்ள ஆண்டவர் நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்ன மாத்திரத்துல அவனே சொல்றான், அநியாயமா யாரு இருக்காது வாங்குறது உண்டா நாளத்துல திருப்பி கொடுத்தான். என் ஆஸ்தியும் பாதி ஏழைக்கு கொடுத்துறேன். எல்லாம் அந்த ஆஸ்தியெல்லாம் எப்படி வந்துச்சு? அநியாயத்தினால வந்தது, பாவத்துல வழியில வந்தது, அடுத்தவனை ஏமாற்றி வந்தது. திருப்பி நான் கொடுக்குறேன், மனம் மாற்றம். ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டு சொல்ற, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான். இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்குமே மனுஷகுமாரனாக இயேசு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அந்த இழந்து போன அந்த சமாதானம் என் வீட்டுல இயேசு வர்றாருன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இது என்ன? அவர் இருந்தா எனக்கு போதும். அந்த மனத்துக்குள்ள அவன் வந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க, காயனும் ஆபேல் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் தான் என்ன பண்றாங்க? 2 பேரும் முதல் மனுஷன் காயின். இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாள் கணவன் மனைவியா வாழ்ந்து முதல் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை தான் காயின்.
ஆமென் சொல்லுங்க. முதல் தாய் வயிற்றுல பிறந்தவன். ஆமாவா? பின்னாடிக்கிறவங்க. முதல் தாய் வயிற்றுல பிறந்த முதல் மனுஷன் யாரு? காயின் தாங்க. என்ன சந்தேகமா? என்ன முறைச்சு பாக்குறீங்க? ஆதாம ஆண்டவர் மண்ணினால உருவாக்கி அவனை நாய்க்கிற சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவா மாறினவன். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய விலாவில எலும்பை எடுத்து அவளை மனுஷியாக உருவாக்குறவன் தான் ஏவாள். ஆனா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா தேவனால் உருவாக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஆனா இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போன போது இவங்க கணவன் மனைவியா வாழ்ந்து முதல் பெற்றெடுத்த புள்ளதான் காயின். அல்லேலூயா. இந்த உலகத்துல தாய் வயிற்றுல பிறந்த முதல் மனுஷன் யாருன்னா காயின். இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மட்டும் எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு மட்டும் தொப்புலே இருக்காது. அவன் யாரு அப்படின்னு சொன்னா யாரு? ஆதாமுக்கு தான் தொப்புள் கிடையாது. ஏன் தொப்புள் இல்ல? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால முதல் மனுஷன் காயின். பாருங்க, அவன் என்ன செய்யறான் பாருங்க. வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கலாம். அத 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தாலும் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பட்டிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேரும் தான் காணிக்கை கொடுத்தாங்க. ஆதாம் ஏவாளுக்கு 2 பேரும் தான் பிள்ளைங்க. ஆனா 2 பேர், ஆபேல் ஒருத்தன், காயின் ஒருத்தன். ஆனா பாருங்க, ஆபேலும் காணிக்கை கொடுக்கறான், காயினும் காணிக்கை கொடுக்கறான். ஆனா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. இதனால வந்த பிரச்சனை என்னாச்சு? ஏன் அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலையே? இவன் காணிக்கை, என் தம்பி காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னாச்சு? வயல்காட்டு கூட்டு போனான். வயல்காட்டிலே தன் சகோதரனவே கொண்டு புதைச்சிட்டான். அல்லேலூயா. இவன் புதைச்சிட்டான், வெட்டி கொண்டு போட்டு புதைச்சிட்டான். ஆனா யாருக்குமே தெரியாது. ஆனா காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்றாரு? காயினை பார்த்து சொல்றாரு, உன் சகோதரனாகிய காயின் என்ன சொல்றாரு? காயினுடைய முகநாடி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏன் அவன் காயினை பார்த்து காணிக்கை கொடுக்கும் போதே அவனுடைய முகம் என்ன பண்ணல? எரிச்சல் அரைக்குது. இவன் காணிக்கை அங்கீகரிச்சாரு, ஏன் காணிக்கை அங்கீகரிக்கலையே? காணிக்கை 2வது. நம்மை ஆண்டவர் அங்கீகரிச்சா நம்ம காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கும். அல்லேலூயா. நாம் கடவுளுக்கு பிரியம் இல்லாத நம்ம காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. அல்லேலூயா. முதல்ல நம்மை, அதுக்கடுத்து தான் நம்முடைய காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அதனால சொன்னாரு, காயினுக்கு முகநாடி வேறுபட்டுச்சு. ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு? உன் முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு? நன்மை செய்து மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தாலும் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பட்டிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயினை பார்த்து ஆண்டு கேட்கிறாரு, இப்ப வெட்டி போச்சுட்டான், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கிறாரு காயினை பார்த்து. ஆண்டவர் முதல்ல ஒரு மனுஷனை கேட்கிறாரு. அங்க கேட்டாரு, ஆதாமே நீ எங்க கேற அப்படின்னு கேட்டாரு. அவனை எங்க கேறான்னு கேட்டாரு. ஆனா உன் சகோதரன ஆபேல் எங்கன்னு கேட்டாரு ஆண்டவர். அது கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான்? நான் என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. ஆண்டவரை எத்து பேசுறான். சொல்லிட்டு கேட்க சொல்ற பிறகு அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்த? உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்குது. நீதிமானுடைய ரத்தம். ஆமென். அல்லேலூயா. அதான் எபிரேயர் ஆத்தோன் எழுதும் போது கூட சொல்றாரு, அங்க சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமென் சொல்லுங்க. அவன் பாருங்க, காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் என்ன செய்த? அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்குதுன்றார்.
அந்த நீதிமானுடைய ரத்தம் பூமியை இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இந்த பூமியில ஆண்டுடைய பிள்ளைகள் சிந்தனா அந்த ரத்தத்துக்கு நிச்சயமா அந்த கிரயத்தை செலுத்தாத அவங்களை ஆண்டு விடுறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளுக்கு குறித்தும் தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் மரிச்சாலும் கூட அந்த நீதிமானா மரிச்சவனுடைய காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. ஆகவே நன்மை செய்தாலும் நன்மையிலையோ, நன்மை செய்யலனாலும் பாவம் வாசப்படியில படுத்துரும். அவன் நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்துடக்கூடாது. காயின் வந்து என்ன பண்ணான்? நிலத்தை பயிரிட்டான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான். ஆடுகளுடைய கொழுமையானதை வந்து கடவுளுக்கு படைச்சான். அதனால ஆண்டவர் அவனை அவனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சார். ஆனா காயின் நிலத்தை பயிரிட்டு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான். அதனால்தான் அவன் சாதிக்கப்பட்டவனா மாறி. ஆமென்னு சொல்லுங்க. ஏன் அந்த சாபம் அவனுக்கு வந்துச்சு? மல்கியா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மல்கியா 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மல்கியா 1ஆம் அதிகாரம் அங்க 12வது வசனத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, 13வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அது ஒரு திறனமாய் பேசி என்னத்த பீர் உண்டதா செத்து போனது பீர் உண்டதையும் கால் ஊனமானது நொண்டியும் நசல் கொண்டதுனா வியாதி பிடிச்சதையும் எனக்கு கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னென்ன கூட செத்துறாங்க? செத்து போனது, செல்லாத நோட்டு. எங்க கடைக்காரன் வாங்கலாம் எங்க காணிக்கை பெட்டி வந்துட்டு அந்த அமௌண்ட் ஒரு 10 ரூபா போட்டு வச்சிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருந்துச்சு. அந்த 50 ரூபா நோட்டு மாதிரி அப்படியே சாயம் போட்டு கொண்டு போட்டேன். கடைக்காரன் போனா இதெல்லாம் வாங்கலாம் முடியாதுங்க, இது நீங்களே வச்சுங்க வேற கொடுக்காது. அல்லேலூயா. செல்லாத நோட்டு. அதாக சொல்றாரு பாருங்க, நசல் கொண்ட பீர் உண்டது செத்து போனது, கால் ஊனமானது நொண்டி, அங்கங்க டேப் அடிச்சு கூட வந்துருது. யாரும் வாங்கலையா? அந்த காணிக்கை பெட்டி போட்டு டேப் அங்க சொல்றாரு பாருங்க, நசல் கொண்டதும் அத சொல்றாரு. அப்ப வந்து சொல்றாரு, அப்ப வந்து என்ன சொல்றாரு, அப்ப வியாதி பிடிச்சது, அங்கங்க மூளைக்கு நெருப்பு பட்டது, அது இதெல்லாம் இருக்கும். அது மாதிரிதான் கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறான் காயின் வந்துட்டு, ஏதோ பூச்சி பிடிச்சது அது இதெல்லாம் வந்து நிலத்துல படைஞ்சதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான். அல்லேலூயா. வீருண்டதையும் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளிலே அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இது அங்கீகரிப்பாரா? அல்லேலூயா. அதனாலதான் அங்க அங்கீகரிக்கல, காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. அதனால ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க தான், ஆனா ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிச்சாரு, ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. ஏன்? இதுதான் பிரச்சனை. கீழே சொல்றாரு பாருங்க, தன் மந்தையில தன் மந்தையில கடாய் இருக்கையில் கெட்டு போனதை. அல்லேலூயா. நிறைய இருக்குது, இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிறது, கெட்டு போனதை மட்டும் இதுக்கு மட்டும் கடவுள் கொண்டு கடவுள் காணிக்கை பற்றி போட்டு அந்த சாபம் வந்துட்டு சொல்லி வரதில்ல, அது அவங்களே வாங்கிக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்றார், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனும் கொடுத்தான், ஆபேலையும் கொடுத்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிச்சார், காயினையும் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. காரணம், இந்த மாதிரி அவன் கொடுத்ததுனால அவனே சாபத்தை வாங்கிக்கணும். அதனால்தான் ஆண்டு சொல்றாரு, எங்க ஆண்டவரே என்னை தேசாந்திரியா எங்கன்னா அனுப்பிட்டீங்கன்னா, என்னை வந்துட்டு எங்கன்னா என்னை பார்க்கறவனெல்லாம் என்னை கொன்று போட்டுருவான். அவனே ஆண்டுகிட்ட முறையிடுறான். ஆமே. ஆண்டுடைய சாபத்தை எனக்கு அருமையானவர்களே, நம்ம வந்து அநியாயமா அப்படிப்பட்ட சாபத்துக்கு உள்ளாரவங்களா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீதிமானும் உத்தமனுமாய் சன்மார்க்கமாய் ஆண்டுக்கு பிரியமானவனாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா வாழ்ந்த நோவா அவன் மதிப்பை பிடிச்சு எடுத்து அப்புறம் நினைக்க படுத்துக் கொண்டிருக்கான். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டு சொன்னார் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றாரு, இந்த சந்ததியை தேவனுக்கு
அல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்ததியா ஆண்டவர் நியமிச்ச ஒரு குடும்பம். ஆனா வஸ்திரம் விலகி படுத்துக் கொண்டிருக்கார் குடிச்சு. ரொம்ப எச்சரிப்போடு கூட வாழ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. அதனால இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம வந்து திராட்சை ரசம் பரியாசம் செய்யும். பரியாசம் செய்கிறவன் அதுவே தகையும் ஆண்டுடைய வீட்டுக்கு வரன்னு சொன்ன மாத்துவார். அநியாயமா சம்பாதித்தவர், பாவமா வந்தது எல்லாத்தையும் ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு கூட காலத்திலே திரும்பி செலுத்துறார். ஆஸ்தியை பாதி ஏழைக்கே கொடுத்துறாங்க. நம்ம சொல்லுங்க அப்ப ஆண்டவர் அந்த வெள்ளத்துக்குள்ள வந்தார், வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்தார். இழந்து போன சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சமாதானத்தை இன்னைக்கு கர்த்தர் ஆண்டு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக எப்போதுமே சந்தோஷப்படும். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம். பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே துதிக்கிறோங்க தாவே. நீதிமானா உத்தமனா தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்ததை பார்த்து இந்த உலகத்துல நாங்க வாழ்கிற நாட்கள்ல பரிசுத்தமா வாழ்கிறவங்க, நீதியாய் வாழ்கிறவங்க, உத்தமமா வாழ்கிறவங்க, நீதிமானாக வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களும் கூட தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு என்பதற்கு இந்த நோவா ஒரு எடுத்துக்காட்டா விளங்கி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். சத்ரு யாரையும் எந்த நேரத்திலும் அவன் பயன்படுத்துவான், எவனையும் வழிவிலக செய்வான் என்று சொல்லி ஆண்டுக்கு பிரிவினாத வழியில கொண்டு போக பண்ணப்படும் என்று சொல்லி இந்த சம்பவங்களை எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒரு நாளும் வழி விலகி போய் பின்பற்றாத ஆண்டவரே துதிக்கிறோம். எங்கள் ஜீவனை நாங்கள் ஆண்டவரை அழித்து விடாதபடிக்கு, இந்த தேசத்துல வரும்போது அந்த கோபாக்கிரியில நாங்கள் ஆண்டவரை அழிந்து போய் விடாதபடிக்கு, நாங்களும் எங்களுக்கு குடும்பங்களும் எங்கள் சபைகளை படி அழிந்து போகாதபடிக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவான் என்று சொல்லுங்க. தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனமாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் அப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுக்காக ஒரு பேழையை உண்டாக்கி ஆயத்தப்படுத்தி அவனுடைய குடும்பம் காக்கப்படுவதற்காக நீங்க ஆயத்தப்படுத்துறீங்கப்பா. நாங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே உண்மையாய் கேட்டு எங்கள் இருதயம் ஆண்டவரே பொல்லாப்பான காரியங்கள்ல ஆண்டவரே கத்தா வழிவிலகி போய்விடாதபடி நாங்கள் கேட்ட அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நாங்கள் நடக்க, உடைய வார்த்தைகளை ஒரு நாளும் முதுகுக்கு பின்னாடி நாங்கள் எரிஞ்சு விடாதபடிக்கு உடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கள் இருதய பலகைகளை எழுதி விடுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். இந்த குறைவில்லாத பாதையில உண்மை எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிறவர்களே எப்பொழுதும் நன்றாயிருப்பார்கள் பூமியில என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி நடக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய்த்துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெறாய் கரந்தொட்டு ஆசீர்வதித்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உம்மோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று சொன்னீங்களே. கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே. அப்படி ஆண்டவரே நாங்களும் எங்கள் சந்ததிகளும் எங்கள் தலைமுறைகளும் ஆண்டவரை துதிக்கிறோம், உம்மை சந்திக்கிறவர்களாய் உம்மோடு நித்தியமாய் வாழ்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்ய இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சமீபத்திலும் தூரத்திலிருந்து ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்தி உமக்கு முன்பாய் நிலைநிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருகையில வைக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த சத்தத்தை அழைப்பின் சத்தத்தை கேட்டு உம்மோடு கூட நீ ஆண்டவரை கர்த்தாவே எப்பொழுதும் சதா காலங்களும் உம்மோடு கூட இருக்க நீ கிருபை பாராட்டும்படியா நான் சொல்லியிருக்கிறேன்.
தொடர்ந்து கிருபை செய்ய நாமத்தை மையப்படுத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபை செய்ய நாமத்தையே மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினும் ஐக்கியம் வழிநடத்துவோம். இன்றும் என்று சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி அதனால நம்ம